செம்மணி புதைக்குழி இன்றும் 3 மனித எண்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளது. மயிலிட்டியில் ராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன் மக்கள் போராட்டம். சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்குடன் அமையவுள்ள காங்கேசன் துறை வரவேற்பு வளைவு. மலையகத்தை கல்வியால் உயர்த்துவோம் ஜனாதிபதியின் மே தின உறுதி. யாழில் தேசிய மக்கள் சக்தியின் மே தின ஊர்வலம், அமைச்சர் உட்பட பல அரசியல் தலைவர்கள் பங்கேற்பு. முன்னாள் ஜனாதிபதி அவர் மனைவி என பலர் சிறை செல்லலாம், மிக முக்கிய தீர்ப்பு தொடர்பில் அனுரவின் அதிரடி அறிவிப்பு. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள திரைசேரி அதிகாரியின் மர்ம மரணம், உடலில் பல வெட்டு காயங்கள், வெளியான தகவல். நிறைவேற்று அதிகாரத்தை ஒழித்து சமஷ்டியை உருவாக்குவோம், தமிழரசு கட்சி வலியுறுத்து. சொகுசு வாழ்க்கை வாழும் அனுர அரசாங்கம், ரணில் குற்றச்சாட்டு. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மட்டக்களப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் மே தின நிகழ்வு. தேனிசை செல்லப்பாவின் மறைவுக்கு விடுதலை புலிகளின் அரசியல் துறை இரங்கல். தேசிய மக்கள் சக்தியின் மே தின ஊர்வலம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் இவ்வருட மே தின நிகழ்வுகள் மக்கள் ஆட்சிக்கு பலம் எனும் துணைப்பொருளின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றன. இம்முறை தேசிய மக்கள் சக்தி கட்சி 21 மாவட்டங்களில் 21 மே தின கூட்டங்களையும் பேரணிகளையும் பிரம்மாண்டமான முறையில் நடத்த தீர்மானித்தது. இந்த நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட மே தின ஊர்வலம் தற்போது இடம்பெற்றுள்ளது. இந்த ஊர்வலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் தலைமையில் இது நடைபெற்றது. இப்பொழுது இந்த யாழ்ப்பாணத்தினுடைய செம்மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அவரை வருக வருக என்று நாங்கள் வரவேற்கின்றோம் நண்பர்களே. அந்த வகையில் இந்த அரசாங்கம் என்பது உங்களுடைய அரசாங்கம், மக்களுடைய அரசாங்கம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் திசையை நோக்கி நகர்ந்திருக்கின்றோம். அதன் காரணமாக இன்றைக்கு நாடு செலவு ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது விசேடமாக யாழ்ப்பாணத்தின் திட்டங்கள் கூடுதலாக எங்கு இடம்பெறுகின்றது என்றால் வேறு எங்குமல்ல, யாழ் மாவட்டத்திற்காகும். யாழ் மாவட்டத்திற்கு விசேடமாக இலக்கு எடுத்துக்கொண்டால் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்திற்கு முகம் கொடுத்தவர்கள் சகல உரிமைகளில் அந்த ஸ்தம்பித நிலையில் இருக்கின்ற அவர்களுடைய கிராமங்கள், வீதிகள் அனைத்தையும் கட்டியல் தேசிய மக்கள் சக்தி விதியடார் எவகையம ஜனதா விருது விதியடார் விசேஷமாக தெரியும். கடந்த காலங்களை எடுத்துக்கொண்டால் 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு பல இடங்களிலே இந்த யாழ் மாவட்டத்திலே முற்றவெளி உள்ளிட்ட பல இடங்களிலே இந்த சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நாங்கள் அந்த கனவுதான் இந்த நாட்டிலே நாங்கள் தேசிய மக்கள் சக்தி இந்த அரசியலிருந்து நாங்கள் விடுபடுவதாக இருந்தால் எமது எதிர்பார்ப்பு தான் இந்த நாட்டிலே தேசிய ஒற்றுமை என்பது வழிந்தோடும், நிரம்பி வழிந்தோடும் ஒரு நிலையிலே. நன்றி, வணக்கம் என்று கூறிக்கொள்கிறேன்.
இலங்கை தமிழரசுக் கட்சியின் மேதின நிகழ்வு முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் இன்று நடைபெற்ற நிலையில் கட்சியின் சார்பில் 10 முக்கிய அம்சங்களை உள்ளடக்கிய உழைப்பாளிகள் தின பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த பிரகடனத்தில் அரசியல், பொருளாதாரம் மற்றும் தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகளை வலியுறுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சம்பள உயர்வு, பொருளாதார சிக்கல், டிட்வா புயல் மற்றும் மேற்காசிய போர்ச்சூழலால் வீழ்ச்சியடைந்துள்ள ரூபாவின் பெறுமதியை கருத்தில் கொண்டு நாளாந்த சம்பளம் பெறுவோரின் ஊதியம் கணிசமாக அதிகரிக்கப்பட வேண்டும். சுய தொழிலாளர் நிவாரணம், உரம் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கும் கடற்தொழிலாளர்களுக்கும் உரிய நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும். மின்சார கட்டணம், நிலக்கரி இறக்குமதி ஊழலால் ஏற்படும் மின்சார கட்டண உயர்வை மக்களிடம் வசூலிக்காமல் அதற்கு பொறுப்பான அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளிடமிருந்தே அந்த பணத்தை பெற வேண்டும். அரசியல் தீர்வு, நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழித்து அதியுச்ச அதிகார பகிர்வுடன் கூடிய சமஷ்டி கட்டமைப்பிலான புதிய அரசமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். தேர்தல், நீண்ட காலமாக தாமதிக்கப்பட்டு வரும் மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டுக்குள் நடாத்த வேண்டும். கைதிகள் விடுதலை, பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதுடன் எஞ்சியுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். காணாமலாக்கப்பட்டோர், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி பொறிமுறை உடனடியாக ஸ்தாபிக்கப்பட வேண்டும். நில விடுவிப்பு, வடக்கு கிழக்கில் ராணுவம் மற்றும் தொல்பொருள் வன பாதுகாப்பு, மகாவலி ஆகிய திணைக்களங்களினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். மேலும் புதிய அரசில் இடம்பெறும் ஊழல் நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட்டு பொது சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் இலங்கை தமிழரசுக் கட்சி தனது பிரகடனத்தில் வலியுறுத்தியுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணியில் 5ஆம் நாளான இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை 3 மனித கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட 3 மனித இன்பக்கூட்டு தொகுதியுடன் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைகுழியில் 244 மனித இன்பக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 240 மனித இன்பக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஓகே, அரியாலை சிந்துபாத்தி செம்மணி புதகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 5ஆம் நாள் இன்று யாழ் நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ராஜ் சோமதேவா குழுவினரும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் முகதாவில் இந்த அகழ்வு பணி தொடர்ந்து நடைபெற்றது. இன்று புதிதாக 3 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 244 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 240 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இன்று யாழ் மருத்துவபீட மாணவர்கள் 19 பேர் இந்த அகழ்வு பணியை கற்கை நடவடிக்கைக்காக பார்த்து சென்றார்கள். இன்று விடுமுறை நாள் என்றபடியால் இன்று 2 மணியோடு இந்த அகழ்வு பணி முடிவர இருந்தது. நாளை 6ஆம் நாள் இந்த அகழ்வு பணி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. அதிகமாக 2 எலும்பு கூட்டு தொகுதிகள் சிறுவர்களாக கருதப்படுகின்றன என்று கருதப்படுகிறது. இன்று 235வது என்று இலக்கமிடப்பட்ட எலும்புக்கூடு இடுப்புக்கு கீழ் அந்த எலும்புகள் அழிவடைந்த நிலையில் காணப்படுவதை காண்கிறோம். ஆனால் அது முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு ஆய்வு செய்யப்படும் போது தான் அது சம்பந்தமான தகவலை சொல்லக்கூடியதாக இருக்கும். அது ஒரு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கின்றது. அதில் சில கருத்த அமைப்பான கொஞ்சம் பொருட்கள் காணப்படுகின்றன. இவை ஆய்வின் பிற்பாடு தான் அது என்ன விடயம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். நன்றி. வலி வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். வலிவடக்கில் 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகின்றது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகின்றது.
இந்த நிலையில் தமது காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை போராட்டத்தை முன்னெடுத்தனர். மயிலிட்டி மீள் குடியேற்ற அபிவிருத்தி சங்கத்தால் நடத்தப்படுற இந்த போராட்டத்தின் உண்மையான முழு நோக்கமும் 83ஆம் ஆண்டுக்கு முன்பு இராணுவம் எங்கே இருந்ததோ அங்கு போக வேணும். மக்களின் காணி எல்லாம் மக்களிடம் வந்து சேர வேணும். இதைத்தான் ஜனாதிபதியும் சொல்கிறார், மக்களுடைய காணி மக்களுக்கே வேண்டும். அதை விரைவாக சொல்ல வேண்டும். எவ்வளவு நீங்கள் இடங்கள் விடப்போறீர்கள் என்றதை மிக தெளிவாக மக்களுக்கு சொல்ல வேண்டும். எந்த காலத்தில் விடுபடும் என்றதையும் மக்களுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லணும். அதுவரைக்கும் எங்களுடைய மயிலிட்டி மீள் குடியேற்ற அபிவிருத்தி குழுவால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடத்தப்படும். சில வேளைகளில் சில இடங்கள் மாற்றப்படலாம். மாற்றப்பட்டாலும் அங்கங்கு அந்த போராட்டம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில் நடைபெற்று கொண்டே இருக்கும். மயிலட்டி வாழ் மக்கள் அவர்களுடைய காணிகளை விடுவிப்ப கோரி இங்கு போராடுகின்றார்கள். அந்த போராட்டத்துக்கு எங்களுடைய பூர்ண ஆதரவை வழங்குகிற நோக்கத்தோடு நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். உண்மையிலே மயிலட்டி பிரதேசம் 2013ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் காணிகள் உள்ளிட்டு அரசு காணிகளாக சுவீகரிக்கிறதுக்குரிய ஒரு முயற்சி கெசட் ஊடாக முன்னெடுக்கப்பட்டது. அந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டதுக்கு பிற்பாடு 2015 ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்துக்கு பிறகு படிப்படியாக வந்து கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் காணி மக்கள் இந்த 6000 ஏக்கர் வர்த்தமானி வெளியிடப்பட்டு இருந்தும் கூட தங்களுடைய சொந்த இடங்களுக்கு சென்று தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தொடர்றதுக்கு வந்து அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் அந்த மக்களுடைய காணிகள் தங்களுக்கு சொந்தமாக சட்ட ரீதியாக வலியுறுத்துவதற்கு அந்த வர்த்தமானி தடையாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மக்கள் அந்த வர்த்தமானி வாபஸ் பெறப்பட்டு தங்களுக்கு விடுவிக்கப்பட்ட காணிகளை முழுமையாக சட்டப்பூர்வமாக தங்களுக்கு கிடைக்க வேணும் என்ற கோட்பாட்டை வலியுறுத்துகிற அதே சமயம் மிச்சம் 3000 ஏக்கர் காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த 3000 ஏக்கர் காணிகளை இப்போதைக்கு வந்து இராணுவம் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கின்ற அந்த 3000 ஏக்கர் காணிகளை எடுத்து பார்த்தால் அந்த காணிகளில் கிட்டத்தட்ட 80% காணி பத்தையாக இருக்கின்றது. எந்த விதமான இராணுவ தேவைக்காகவும் பயன்படுத்தாமல் வேறு காரணங்களுக்காக விவசாயம் அப்படி வேறு காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த மக்களுடைய இந்த கோரிக்கை 100% நியாயம். போர் முடிந்த கையோடு இந்த காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் என்ற கருத்தை போர்க்காலத்தில் வந்து சொல்லப்பட்டது. போர்க்காலத்தில் வந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தோடு வந்து ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்ட பொழுது வந்து இயல்பு வாழ்க்கை திரும்புறத்துக்கு வந்து அரசாங்கம் இருந்தும் இந்த அதிஉயர் பாதுகாப்பு வலயங்களுக்குள்ளே வந்து மக்களை போய் தங்களுடைய சொந்த காணிகளுக்கு அனுமதிக்காமல் தடுத்து நிப்பாட்ட அது ஒரு பெரும் சர்ச்சையாக வந்து இயக்கத்தால் வந்து எழுப்பப்பட்ட பொழுது வந்து அண்டைய அரசாங்கம் சதீஷ் நம்பியாருடைய புலமையை வைத்து ஒரு ரிப்போர்ட் ஒன்றை தயாரித்தார். அந்த ரிப்போர்ட்டு சர்ச்சைக்குரிய ஒரு ரிப்போர்ட்டாக இருந்தாலும் கூட அந்த ரிப்போர்ட்லேயே சொல்லப்பட்டது வந்து புலிகளுடைய ஏவுகணைகள் இருக்கிற வரைக்கும் இந்த ஹை செக்யூரிட்டி ஜோன் என்றதை அகட்டச் சொல்லி கேட்கிறது நியாயமில்லை என்றும் அந்த ஏவுகணைகள் அனைத்தும் வந்து நீக்கப்பட்ட உடனேயே இந்த காணிகள் அனைத்தும் வந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றது தான் அந்த ரிப்போர்ட். அப்போ இன்றைக்கு கிட்டத்தட்ட 17 வருஷம்
போர் முடிஞ்சு 17 வருஷம் ஏவுகணை என்ற கதைக்கே இடமில்லாமல் இருக்கிற இடத்துல இந்த ஸ்ரீலங்காவுடைய இராணுவம் தொடர்ச்சியாக வந்து இந்த காணிகளை சொந்த மக்களுக்கு வழங்காமல் வந்து அபகரித்து கொண்டு அதுவும் இராணுவத்துடைய பிரசன்னத்தை உறுதிப்படுத்துறதுக்கு வச்சிருப்பது வந்து உண்மையிலே வந்து தங்களுடைய அந்த இனவாத போக்கை மீண்டும் மீண்டும் காட்டுறதாக இருக்கிறதே தவிர வேறு எந்த ஒரு பாதுகாப்பு தேவையும் இல்லை. போர்க்காலத்திலே சொல்லப்பட்ட விஷயம், போர்க்காலத்திலே வந்து இந்த காணிகள் விடுவிக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டும் இப்பொழுது வந்து 17 வருஷமாக வந்து அது விடுவிக்காமல் இருக்கிறது. இனவாதத்தை தவிர வந்து வேறு எதுவுமாக இருக்க முடியாதுதான் எங்களோட கருத்து. இந்த மக்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிற வாக்குறுதி, நாங்கள் அடுத்த பாராளுமன்ற அமர்வுகளை வந்து இந்த பிரச்சனை திரும்பவும் வந்து நாங்கள் எழுப்போம். இதுக்கு முதலும் வந்து நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நினைக்கிறேன் ஒரு சங்கம் வச்சிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை சந்தித்து அவர்கள் இந்த விவரங்களை கொடுத்து நாங்கள் பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் பேசினோம். ஆனால் இந்த முறையும் வந்து இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற காரணத்தினாலே வந்து அதை சுட்டிக்காட்டி நாங்கள் இந்த விடயங்களை வந்து பாராளுமன்றத்தில் பதிவு செய்வோம். அதே சமயம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் வந்து ஜனாதிபதியை சந்திப்பதற்கு தங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க சொல்லி நாங்கள் உத்தியோகபூர்வமாக வந்து அந்த சந்திப்பை ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுப்போம் என்று நாங்கள் இந்த மக்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். இந்த அதிவேர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே போர் முடிஞ்சதுக்கு பிற்பாடு 5 ஆலயங்கள் இருந்தன. அந்த 5 ஆலயங்கள் இன்றைக்கு நீங்கள் அடையாளமே தேட மாட்டீர்கள். ஏனென்றால் போருக்கு பிறகு அனுமதி பெற்று அந்த 5 ஆலயங்களிலே வந்து அது சைவ ஆலயங்களும் கத்தோலிக்க ஆலயங்களாகவும் கிறிஸ்டியன் ஆலயங்களாகவும் இருந்தன. அந்த ஆலயங்களில் வந்து மக்கள் போய் வழிபாடு செய்வதற்கான அனுமதி பெற்று வழிபாடுகள் நடைபெற்றும் இருக்கின்றன. அதுக்கு ஆதாரங்களும் இருக்கின்றன. அப்படி இருக்க இன்றைக்கு அந்த ஆலயங்கள் அனைத்தும் வந்து போருக்கு பிறகு அடையாளம் காண முடியாத வகையில் வந்து முற்றாக வந்து அளிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு சட்டவிரோதமாக வந்து தையட்டியில் வந்து தனியார் காணியில் வந்து கட்டி போட்டு அது ஹட்டேலான்னு சொல்கிற ஆக்கள் 5 ஆலயங்களை வந்து அடையாளம் காணாத வகையில் வந்து இன்றைக்கு அழித்து போய் போருக்கு பிறகு அழிச்சிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இந்த பிரதேசத்துக்குள்ளே இருக்குது. இந்த மக்கள் தங்களுடைய பள்ளிக்கூடங்கள் இருக்கிற இடத்துல இந்த மக்கள் குடியேற தொடங்கினதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 3000 ஏக்கரில் வந்து மக்கள் ஏற்கனவே குடியேற்றப்பட்டு இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு வந்து அத்தியாவசியமான இவ்வகையான விடயங்கள் இருக்கத்தக்கதாக வந்து தடை செய்யப்படுறதும் அல்லது வந்து வசதியாக வந்து அந்த மக்கள் எந்த விதமான பயமும் இல்லாமல் அந்த வசதியில் பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்காமல் விடுறதும் இடைஞ்சல்களை ஏற்படுத்துகிறதும் வந்து உண்மையிலே ஒரு மிக மோசமான செயல். இவற்றையும் நாங்கள் குறிப்பாக வந்து தீர்ப்பதற்கான வலியுறுத்தல்களை வந்து நாங்கள் செய்வோம் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். யாழ்ப்பாணம் வலிவடக்கில் காங்கேசன்துறை பகுதியில் காங்கேசன்துறை வரவேற்கிறது எனும் வரவேற்பு வளைவினை அமைப்பது தொடர்பில் வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர் சீதா சிவசுப்பிரமணியம் சபையில் முன்வைத்த தீர்மானம் சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்பொழுது வலிவடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்றைய தினம் வியாழக்கிழமை தவிசாளர் சுகிர்தன் தலைமையில் நடைபெற்றது. அதன்போது சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் முகமாக காங்கேசன்துறை பகுதியில் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் காங்கேசன்துறையை பிரதிபலிக்கும் வகையில் காங்கேசன்துறை எல்லையில் காங்கேசன்துறை வரவேற்கிறது என வரவேற்பு வளைவினை அமைக்க வேண்டும் என தீர்மானம் ஒன்றினை உறுப்பினர் சீதா முன்மொழிந்த நிலையில் சபையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அதேவேளை வலிவடக்கு பிரதேச சபை ஆளுகைக்குள் இருந்து ஆரம்பிக்கும் வழக்கையாறு தொடர்பிலும் மக்களுக்கு விழிப்பூட்டும் வகையிலும் வழக்கையாறு செல்லும் பாதைகளில் விழிப்புணர்வு பதாதைகளை காட்சிப்படுத்துவது தொடர்பில் உறுப்பினர் சீதா தீர்மானத்தை முன்மொழிந்த நிலையில் அதுவும் சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. மலையகத்தை கல்வியால் உயர்த்துவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்திருக்கின்றார். நுவரெலியாவில் இன்று இடம்பெற்ற மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மலையக மக்களின் கல்வி நிலை உயர வேண்டும். இனிவரும் எதிர்கால சந்ததியினரின் எதிர்காலத்தை வீணடிக்க முடியாத மலையகத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டுமாயின் அங்குள்ள மாணவர்களின் கல்வி நிலை உயர வேண்டும்.
கல்வியால் மலையகத்தை உயர்த்துவோம். அனைத்து மலையக மக்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டுள்ள அரசு அதிகாரிகள் தற்போது அச்சத்தில் உள்ளனர். பொதுமக்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அரசு அதிகாரிகளோ அல்லது அவர்களது உறவினர்களோ யாராக இருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்தார். இந்த மாதத்தில் மிக முக்கிய நீதிமன்ற தீர்ப்பு கிடைக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த தினங்களில் அந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு வழங்கப்பட இருந்தது. எனினும் அந்த தீர்ப்பு இந்த மாதத்தில் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியாவில் இடம்பெற்ற மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். வரலாற்றில் முதன்முறையாக இந்த 2026ஆம் ஆண்டே நாட்டில் இதுவரை நடந்த மோசடிகளுடன் தொடர்புடைய ஊழல்வாதிகள், திருடர்கள், மோசடிக்காரர்கள் உள்ளிட்ட அதிகளவானவர்கள் சிறை கூடத்திற்கு செல்லும் ஆண்டாக இருக்கும். இந்த மே மாதத்தில் 1000 பேருக்கான விசாரணை நடைபெறவுள்ளது. நேற்றைய தினம் வழக்கொன்றிற்கான தீர்ப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு மே மாதம் வருகின்றது. ஊழல்வாதிகள் பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்கள் என்ற மோசடிக்காரர்கள் சிறைக்கு செல்ல போகின்றார்கள். எனவே பல அரசியல்வாதிகள் பயப்படுகின்றார்கள். அவர்கள் குழப்பமடையவில்லை என்றால்தான் ஆச்சரியம். பரம்பரை ஜனாதிபதியாக இருக்கலாம், பரம்பரை பிரதமராக இருக்கலாம், முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கலாம், முன்னாள் பிரதமராக இருக்கலாம், முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி, மகன் மற்றும் மருமகள் என்று யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். சட்டம் அனைவருக்கும் சமம். சிறைக்கு செல்ல வேண்டியவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்றார். நிதி அமைச்சகத்தில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக இடைநீக்கம் செய்யப்பட்ட 4 அதிகாரிகளில் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிதி அமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளராக செயற்பட்ட ரங்க ராஜபக்ஷ என்பவரை இவ்வாறு உயிரிழந்த நிலையில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக இந்த அதிகாரி உட்பட 4 பேரின் பணிகளை இடைநீக்கம் செய்ய நிதி அமைச்சகம் சமீபத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தது. இந்நிலையில் குளியாப்பட்டிய பகுதியில் உள்ள அவரது வீட்டின் பின்புற பகுதியில் இருந்து அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவரது உடலில் வெட்டுக்காயம் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. சம்பந்தப்பட்ட அதிகாரி வெட்டுக்காயங்களுடன் உயிரிழந்ததாகவும் இது தற்கொலையாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய இறந்தவரின் உடலில் கை, கால்களில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இருப்பினும் அவரது மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என்பதை தீர்மானிக்க விரிவான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. சடலம் மீதான பிரேத பரிசோதனைக்கு பிறகு விசாரணையின் உண்மைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்று போலீஸ் வட்டாரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. உயிரிழந்த அதிகாரியிடம் இருந்தும் வாக்குமூலங்களை பதிவு செய்ய விசாரணை திணைக்களங்கள் தயாராகி வந்ததாகவும் சம்பந்தப்பட்ட பணம் காணாமல் போனது குறித்து இந்த அதிகாரிக்கு நன்கு தெரியும் என்று சில வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது பற்றி அவர் சம்பந்தப்பட்ட துறைகளிடம் முறைப்பாடு அளித்திருந்தார் என்றும் சில சமூக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்ததாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவர் குளியாப்பிட்டிய மத்திய மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவரும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவரும் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலி பொது சுகாதார பரிசோதகர் பிரிவிற்குட்பட்டு பல்கலைக்கழக மாணவர் விடுதிகளில் வெளிநபர்கள் நீண்ட காலமாக உணவை வழங்கி வருகின்றனர். இவர்கள் தொடர்பில் தொடர்ச்சியான பல முறைப்பாடுகள் திருநெல்வேலி பொது சுகாதார பரிசோதகர் சஞ்சீவனிற்கு கிடைக்கப்பெற்றது. இதனையடுத்து பொது சுகாதார பரிசோதகர் சஞ்சீவன் தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் இரவு விடுதிகளுக்கு உணவு வழங்குவோரிடம் திடீர் பரிசோதனை மேற்கொண்டனர். இனங்காணப்பட்ட குறைபாடுகள் தொடர்பில் எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டதோடு குறைபாடுகளை விரைந்து நிவர்த்தி செய்யுமாறு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டது. இவ்விடயம் தொடர்பில் தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் எதிர்காலத்தில் தொடர்ந்து குறைபாடுகள் இனங்காணப்படும் இடத்து சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எதனையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறைவேற்றவில்லை எனவும் வாழ்க்கை செலவு விண்ணை தொட்டுள்ள நிலையில் ஆளும் தரப்பினர் சொகுசு வாழ்க்கை வாழ்வதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியினால் இன்று மாளிகாவத்தை PD ஸ்ரீசேன விளையாட்டரங்கில் நடத்தப்படும் மே தின கூட்டத்திற்கு வாழ்த்து தெரிவித்து ரஞ்சித் மத்தும பண்டாரவுக்கு ரணில் விக்ரமசிங்கே அனுப்பியுள்ள கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார். அந்த கடிதத்தில் நிலக்கரி மோசடி மற்றும் மத்திய திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் திருடப்பட்டமை ஆகியவை அண்மைய காலத்தின் பாரிய ஊழல்கள்.
நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்ப இடமளிக்கப்படாமல் அச்சுறுத்தல்கள் மூலம் ஆட்சி நடாத்தப்படுகின்றது. தோல்வி பயத்தினால் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படுவதில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியின் இம்முறை மே தினத்திற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள உருட்டு பிரட்டு திருட்டு என்ற வாசகம் தற்போதைய சூழலுக்கு மிகவும் பொருத்தமானது. இந்த வாசகத்தை உள்ளூராட்சி சபைகள் ஊடாக அடிமட்ட மக்கள் வரை கொண்டு செல்ல வேண்டும். பௌத்த உரிமைகள் மீறப்படுவதுடன் கத்தோலிக்க திருச்சபைக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான நீண்டகால மரபுகள் மீறப்படுகின்றது. 1977 ஆண்டு முதல் ஜே.ஆர். ஜெயவர்தன மற்றும் ரணசிங்க பிரேமதாஸ் ஆகியோரால் முன்னெடுக்கப்பட்டு அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்தும் தற்போது முடங்கியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து பயணிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த நியமிக்கப்பட்ட குழுவின் பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இலங்கை தமிழரசு கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மே தின நிகழ்வு இன்று மாலை மட்டக்களப்பு மண்முனை தென்மேற்கு பிரதேச சபைக்குட்பட்ட பட்டிப்பளையில் நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளை மற்றும் பட்டிப்பளை கிளையின் ஏற்பாட்டிலும் பட்டிப்பளை கிளையின் தலைவரான கருணாகரன் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கொக்கட்டிச்சோலை சந்தையில் இருந்து மே தின ஊர்வலம் பட்டிப்பளை விளையாட்டு மைதானம் வரையில் சென்றது. இந்த ஊர்வலத்தில் மே தினத்தினை குறிக்கும் வகையிலான பல்வேறு பதாதைகளை ஏந்திய வகையில் பேரணியானது நடைபெற்றது. இதன்போது முச்சக்கர வண்டி சாரதிகள் அமைப்பு, விவசாய அமைப்பின் உறுப்பினர்கள், முச்சக்கர வண்டிகள், உழவு இயந்திரங்களின் பேரணி மற்றும் மீனவர்கள் தமது படகுகளையும் அணிவகுப்பாக கொண்டு வந்து இந்த பேரணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து குறித்த மைதானத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் மே தின நிகழ்வுகள் நடைபெற்றன. இலங்கை தமிழரசு கட்சியின் பட்டிப்பளை கிளையின் ஒழுங்கமைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன், ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத், கோடீஸ்வரன், மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவம் பாக்கியநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டு பிரகடன உரைகள் நடைபெற்றது. தமிழரசு கட்சியின் வாலிப முன்னணியினால் மே தின பிரகடன உரை நிகழ்த்தப்பட்டது. இந்த நிகழ்வின் போது வழமைக்கு மாறாக பட்டிப்பளை, கொக்கட்டிச்சோலை பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததுடன் பெருமளவான போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்ததுடன் வீதி தடைகளும் பல்வேறு இடங்களில் ஏற்படுத்தப்பட்டிருந்தமையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தமிழ் மக்களின் உரிமைக்காகவும் நீதிக்காகவும் ஓயாது ஒலித்து தேனிசை செல்லப்பாவின் மாபெரும் விடுதலை குரல் ஓய்ந்துவிட்டது என தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனிசை செல்லப்பாவின் மறைவு குறித்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: தமிழ் மக்களின் உரிமைக்காகவும் நீதிக்காகவும் ஓயாது ஒலித்து மாபெரும் விடுதலை குரல் ஓய்ந்துவிட்டது. தமிழ் மக்களின் விடிவையும் தமிழீழ மண்ணின் விடுதலையையும் தனது வாழ்வின் உன்னத இலட்சியமாக கொண்டு அந்த உயரிய நோக்கத்திற்காக இறுதி வரை வாழ்ந்தவர் தேனிசை செல்லப்பா. தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டம் சிங்கிலிப்பிட்டி என்ற கிராமத்தில் 21/4/1941 அன்று பிறந்த அவர் தனது 85வது வயதில் 28/4/2026 அன்று இயற்கை எய்தினார். தமிழீழ விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினர் பேபி சுப்பிரமணியம் இளங்குமரன் அவர்களின் மூலம் 1982ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தேனிசை செல்லப்பா அவர்கள் அறிமுகமானார். அதன் தொடர்ச்சியாக தமிழீழ தேசிய தலைவர் பே.என். பிரபாகரனை சென்னை மயிலாப்பூரில் உள்ள நாகேஸ்வர ராவ் பூங்காவில் நேரில் சந்தித்து கலந்துரையாட ஏற்பாடு செய்தார். அந்த சந்திப்புக்கு பின்னர் தமிழீழத்தின் துயரங்களையும் விடுதலையின் அவசியத்தையும் தனது எழுச்சிகரமான குரல் மற்றும் பாடல்களின் மூலம் மக்களிடையே எடுத்துரைத்து அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். 1990ஆம் ஆண்டு தேனிசை செல்லப்பா அவர்களின் தலைமையில் இசைக்குழுவினர் ஈழத்துக்கு அழைக்கப்பட்டனர். யாழ்ப்பாணம் முற்றுவழியில் பல லட்சம் மக்களின் முன்னிலையில் அவரது இசை கச்சேரி நடைபெற்றது. தேசிய தலைவரின் பணிப்பின்படி உலக தமிழினமே எண்ணிப்பார், நீ உறங்கினார் வரலாற்றில் யார் உன்னை மன்னிப்பார் என்ற பாடலுடன் தொடங்கி நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை விலங்கு தெரிக்கும் என்ற பாடலுடன் நிறைவடைந்தது. இவ்வாறான நிகழ்ச்சிகள் தமிழீழத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்றன. தாயகத்தில் தமிழீழ தேசிய தலைவரை 2 தடவைகள் சந்தித்த அவர் பாசறை பாடர் என தேசிய தலைவரால் கௌரவிக்கப்பட்டார். தேசிய தலைவர் மீது ஆழ்ந்த பற்றுடன் இருந்த அவர் தமிழ்நாட்டில் ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் பல்வேறு சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த போதிலும் பல தடைகளை தாண்டி தமிழீழ ஆதரவு எழுச்சி பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்தார். தமிழீழ எழுச்சி பாடல்களை மட்டுமே பாடுவேன் என்ற உறுதியால் சில வாய்ப்புகளை இழந்திருந்தாலும் தனது இசைத்திறனை தொழிலாக பயன்படுத்தாமல் இனத்தின் விடுதலைக்கான குரலாக ஒலித்தார். அவரது நூற்றுக்கணக்கான பாடல்கள் என்றும் உயிர்ப்புடன் நிலைத்து நிற்கும். தமிழீழத்தின் வலியும் தமிழினத்தின் கனவும் அவரது குரலால் உயிர் பெற்றன. அவரது உடல் மண்ணில் கலந்தாலும் அவரது குரல் மௌனமாகாது, அது தலைமுறைகளை தாண்டி ஒலித்துக் கொண்டே இருக்கும். அவரது மறைவு ஒரு மனிதனின் இழப்பு மட்டுமல்ல, ஒரு வரலாற்றின் அடையாள இழப்பாகும்.
நீங்காத நினைவுகளாக எம்முடன் ஒன்றியுள்ள தேனிசை செல்லப்பா அவர்களின் தியாகத்தை மதிப்பளிக்கும் வகையில் தமிழீழத்தின் பாசறைப்பாளர் என்ற தேசிய விருது தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் துறையால் வழங்கப்பட்டுள்ளது. சத்திய லட்சியத்திற்காக வாழ்ந்த உயர்ந்த மனிதர்களை சாவு என்றும் அழித்துவிடாது அவர்கள் சரித்திர நாயகர்களாக எமது தேசத்தின் ஆன்மாவில் வாழ்வார்கள் என்ற தேசிய தலைவரின் சிந்தனைக்கு ஏற்ப தமிழர் நினைவுகளில் தமிழீழத்தின் பாசறைப்பாளர் என்றும் வாழ்வார். அவருக்கு தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் துறையினராகிய நாம் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்.